வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டே 8க்கு வந்துட்டோம். ஸோ 100 டேஸ் ஆஃப் வாங்க டெக்னாலஜி கத்துக்கலாம்ல. இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி டிபார்ட்மெண்ட். ஸோ இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து டிகிரி கோர்சஸாக இருக்கலாம், டிப்ளமோ கூட படிச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கோடிங் நாலேஜோ இல்லை நெட்ஒர்க்கிங் நாலேஜோ தேவைப்படாது. ஸோ இதுக்கு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பேசிக் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் பேசிக்காக வந்து கற்றுக்கலாம் இது. ஸோ செகண்ட் வந்து இப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா யூ கேன் சப்போர்ட் அ பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கூட டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் பேசிவ் இன்கம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஜென்யூனான பிஸ்னஸ் பார்ட்னரை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ தேர்டு வந்துட்டு இப்போது ஃப்ரீலான்சர்ஸ் அப்புறம் யூனிக்கான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லைக் ஆன்லைனில் சாரீஸ் செல் பண்ணுறவங்க, இல்லை யூனிக்கான க்ளோத்ஸ் செல் பண்ணுறவங்க, இல்லை யூனிக்கான ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்து தன்னோட ஓன் பிராண்டோ அல்லது ஓன் ப்ராடக்ட்ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இப்போது ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கீங்க, இல்லை வந்து ஆஸ்ட்ராலஜராக இருக்கீங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு அக்கு ஹீலராக இருக்கீங்க. ஸோ நீங்களாம் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் உங்களோட ஜியோ டார்கெட்டிங் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது யாருன்னா ஹோல்சேலர்ஸ், அப்புறம் வந்துட்டு மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏன் ஹோல்சேலர் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும் அப்படின்னா, இப்போ ரீட்டைல் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு காஸ்ட் கொடுத்து வாங்கி அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டிங்கில் ஷிப்பிங்கில் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதே ஒரு ஹோல்சேலரோ இல்லை வந்துட்டு மேனுஃபேக்சரரோ வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பொறுத்து அதுலேருந்து அவங்களால மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸு, அப்புறம் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு, பேக்கேஜிங்கு எல்லாமே வந்து அவங்களால பியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் எனி டிபார்ட்மெண்ட், செகண்ட் வந்து படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்களோ இல்லை வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ நீங்களும் படிக்கலாம். தேர்டு வந்து யூனிக்கான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் செல்ஃப் மேடு, லைக் நான் சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ், யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பண்ணுறவங்க. ஃபோர்த்து கேட்டகரி வந்துட்டு ஹோல்சேலர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் ஃபார் ப்ரொமோட்டிங் தேர் பிஸ்னஸ்.